ஹலோ கைஸ், நான் வந்து ஒரு டாபிக் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ஸ்லாட் பை ஸ்லாட்டாக கவர் பண்ணலாம் அப்படின்றது என்னோடய பிளானு. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் ஒரு கண்டென்ட் படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் 13 பேஜஸ் வரைக்கும் இது பண்ணியிருக்கேன். கவர் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்டட் டு ரைட்டு. இதில் வந்து என்ன இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு ஃபன் கேம் மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கண்டென்ட்டில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதனால இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து பிளாங்காக போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இது எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு பார்த்தா எல்லாருக்கும் செட் ஆகாது. லைக் இப்போ நீங்கள் ரொம்ப லாங் டர்மாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, யூ ஹாவ் ரொம்ப டைம் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல மெத்தட் தான். அண்ட் ஆல்சோ யூ எக்ஸ்பெக்டிங் டு பி யுவர் கண்டென்ட், நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அது குவாலிட்டி கண்டென்ட்டாக இருக்கணும், நான் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல மெத்தட் தான். அண்ட் ஆல்சோ லைக் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது, என்னால் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து மனப்பாடம் பண்ண முடியல, இல்லை லைக் நிறைய டீட்டெயில்ஸ் நான் மிஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா உங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் லாட் வந்து ரொம்ப லாங்காக போச்சு. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு தடவை எழுதிட்டு அப்படியே விடலை, கரெக்ட் பண்ணி திருப்பியும் எழுதி பார்த்தேன், அண்ட் திருப்பியும் கரெக்ட் பண்ணி திருப்பியும் எழுதி பார்த்தேன். திஸ் திங் அன்டில் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் ஐ ரிப்பீட் ஆல் தோஸ் திங்ஸு. அதுதான் நான் அதுக்காக நீங்கள் வந்து இந்த கண்டென்ட்லேயே தேங்கிடுவீங்களா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது. இட் வில் டிஃபர். நோ, லைக் நம்மளுக்கு வந்து ஒரு கண்டென்ட் முடிக்கும் போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், அது மூலமாக நம்ம அடுத்தது நல்லா பண்ணுவோம், வில் கெட் இன் டு அதர் கண்டென்ட் பெட்டர் அண்ட் பெட்டர், அந்த மாதிரி தான் போகும். ஸோ இது வந்து இன்னொரு என்ன ஒரு அட்வான்டேஜான விஷயம் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும். இது மூலமாக இந்த மாதிரி ஒரு மெத்தடு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை முடிக்கணும் அப்படின்றதுல ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கும், லைக் ரொம்ப யோசிப்பீங்க. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ரெகுலேஷனை கொண்டு வரும். அப்படி தான் ஐ ஃபெல்ட் லைக். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வேறு எதுவும் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் லாட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லாட் ஃபர்ஸ்ட் டைம் எழுதி முடிச்சிருக்கேன். ஸோ என்னென்னா அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ ஐ தாட் ஆஃப் ஒரு தடவை படிச்சுட்டு செகண்ட் டைம் எழுதி பார்க்க டிசைட் பண்ணேன். ஸோ எழுதி பார்த்துட்டு அண்டு திருப்பி இப்போ கரெக்ஷன் பார்க்குறதுக்கு என்ன நைட் டைம் பார்த்தேன். ஸோ பார்க்குறதுனால அந்த வெளிச்சம்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் அதில் ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமில் வந்து என்னென்னா மந்தில் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், இயரில் மிஸ்டேக் பண்ணாமல். ஸோ அதெல்லாம் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுல எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றது ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய இனிஷியல்ஸில் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணி அண்ட் ஓகே எது வரைக்கும் முடிச்சிருக்கேன் அப்படின்றத பார்த்தோம்னா லைக் 13 பேஜஸ் அப் டு 13 பேஜஸ் 78 பேஜஸ் 13 பேஜஸ். அப்போ இன்னும் எத்தனை ஸ்லாட் பண்ணலாம் அப்படின்றது மைண்டில் ஓடிட்டே தான் இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லி செகண்ட் டாப்பிக்கும் கவர் பண்ணி படிக்க படிச்சுட்டு அதை எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் கண்டென்ட் வந்து என்னென்னா லைக் நிறைய சப் டாபிக் இருக்குது, சப் டாப்பிக்கே கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ சப் டாபிக்ன்றப்போ கண்டிப்பாக டெஃபினட்டாக குழப்பம் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஃப்ளாப் ஆகிடுச்சு. என்னாச்சுன்னா ஒரு சப் டாப்பிக்கே என்னால் வந்து கண்டென்ட்டு அதாவது அந்த கண்டென்ட்டை நான் இன்னொரு சப் டாப்பிக்கில் எழுதிச்சு. அந்த மாதிரி தான் என்னோடய லைக் இது போச்சு. ஏன்னா இவ்வளோ இதாக இருக்கும், எத்தனை தடவை படித்தோம், ஆனால் கரெக்டாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியலையே அப்படின்றது ஒரு தோணிகிட்டே இருந்தது. நான் அதை வந்து குவிட் பண்ணிடலான்னே நினச்சேன். இல்லை வேணாம், நம்மளோட மிஸ்டேக் நம்மளால் எவ்வளோ தூரம் ரிமெம்பர் பண்ணி நம்ம மைண்டுக்கு கொண்டு வந்து எழுத முடியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஐ தாட் ஆஃப் கண்டினியூ விட்டு. ஸோ கண்டினியூ பண்ணேன். அது கொஞ்சம் லாங்காக தான் போச்சு. இந்த டைம்லாம் லைக் பாப்பாவும் எழுந்தாங்க, அவங்கள வாஷ்பே பண்ணி திருப்பி வந்து உட்காந்து அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்படி தான் நம்ம எழுதியிருக்கோம் கரெக்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணி பார்த்தா இப்போ தான் நிறைய டேர்ம்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே இது தானே மிஸ்டேக் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ணி ஒரு லெவலுக்கு ரொம்ப அப்படியே கரெக்டாக ரெப்ளிகேட் பண்ணணும்லாம் நினைக்கல. அந்த ஒரு சில கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் பார்த்தேன். அந்த சின்ன சின்ன கண்டென்ட்ஸ்லேயே நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை எழுதலாம் அப்படின்றது தான் விஷயம். ஏன்னா ஒரு சப் டாப்பிக்கில் பிளாங்காக விட்டுருந்தாங்க, இப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை அப்படியே விட்டு அடுத்த டாபிக் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் நோட் பண்ணினேன். அப்போ
அதுக்கப்புறம் நோட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை படிச்சுட்டு திருப்பி ஒரு தடவை லைக் ஐ ஜஸ்ட் திருப்பிட்டு அண்ட் அதில் வந்து ஓகே ஒரு லெவலில் அதுலேயும் மிஸ்டேக்ஸ் இருந்தது இல்லைன்னு இல்லை, ஆனால் அதில் மிஸ்டேக் வந்து மினிமலாக இருக்கும்போது ஓகே பரவாயில்ல முடிச்சிட்டேன், ஓகே உன்னால் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்லாட் மெத்தட் வந்து போய் கவர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டாபிக் அதில் மினிமலாக இருந்தால் தான் மூவ் ஆன் ஆகும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தது. எல்லாருக்கும் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாதப்போ நம்ம அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இது பண்ணிடலாமா இல்லை அப்படியே விட்டுடலாமா அப்படிலாம் தோணும். பட் அப்படிலாம் தோணாதான் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஆக்சுவலி என்ன குரூப் கான்ஃபரன்ஸ் இது எல்லாமே வேணும் ஆஸ்பிரண்ட் லைஃப்பில். ஆனால் நமக்கும் சீட்டே இருக்கும், நமக்கும் வந்து முடிவெடுக்கும் எல்லாமே இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறோமா இல்லையான்றது வந்து மெயின் திங் வந்து